ஆத்ம நமஸ்காரம். ஸ்ரீ லக்ஷ்மி சைதன்வந்திரி கிளினிக்லேருந்து டாக்டர் சிந்து. இந்த வீடியோ நான் ஒரு தேங்க் பண்ணுறதுக்காக ஒரு டாக்டர் மேம் இருக்காங்க. அவங்களுக்கு எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்களோட ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்காக நான் அவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு டெடிகேட் பண்ணுறேன் தேங்க் பண்ணுறதுக்காக. எந்த மனுஷனும் நம்மளுக்கு ஒரு கடுகளவு கூட நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தா நம்ம அதை கடுகளவு போதுங்க ஹெல்ப் பண்ணியிருந்தா நம்ம அதை கடல் அளவுக்கு யோசிக்கணும். ஆனால் இந்த காலகட்டங்களில் பெரிய கடல் அளவுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணால் கூட கடுகளவுக்கு கூட அவங்களுக்கு தேங்க் பண்ணுறதில்ல. ஸோ இனிமேல் அப்படி இருக்கக்கூடாது. நம்ம எல்லாருக்கும் எப்பயுமே தேங்க்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ நம்ம ஃபேமிலிக்குமா இருக்கட்டும், நம்மளுக்கு என்ன நன்மை செஞ்சாங்க அதை யோசித்து நன்றி உணர்வோடு இருக்கணுன்றதை சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறேன். மஹிமா அப்படின்ற டென்டல் கிளினிக் பற்றி தான் நான் இப்போ பேச போகிறேன். டாக்டர் அகஸ்தியா மேடம் பார்த்தீங்கன்னா எனக்கு பாஸ்ட் ஒரு ஆக்சிடெண்ட் இருந்தது. அந்த ஆக்சிடெண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு டூத்தில் சில போன்ஸ் ப்ராப்ளம்லாம் இருந்தது. அதை ப்ராப்பராக எனக்கு சர்ஜரி பண்ணி பெயின் இல்லாமல் எப்படி சொல்கிறீங்கன்னா ஒரு காட் மதர் மாதிரி ஹெல்ப் பண்ணி அவங்களுக்கு நல்ல ப்ராப்பர் கவுன்சிலிங் சொல்லி அவங்க கான்ஃபிடென்ட் லெவலை உடைக்காமல், நான் ரொம்ப டாக்டராக இருந்தாலும் ரொம்ப சென்சிட்டிவ், என் ஸ்கின் எல்லாமே ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். அந்த சென்சிட்டிவான இருக்கிற பர்சனை கரெக்டாக கவுன்சிலிங் பண்ணி அவங்களுக்கு பயப்படாமல் அவங்களுக்கு எப்படி கம்ஃபர்ட்டோ அதே மாதிரி நான் அட்மிட் பண்ணி எனக்கு இந்த சர்ஜரி பண்ணி கொடுத்தாங்க. ஸோ நான் யூடியூப்பில் இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கேன். டாக்டர் கவுன்சிலிங் பண்ணும்போது எனக்கு நிறைய ஸ்பீச் இருக்கும். ஸோ என்னோட கான்ஃபிடென்ட் லெவல் நான் என்னை க்ரூம் பண்ணிக்கிறது, என்னை ப்ரெசன்ட் பண்ணிக்கிறது எல்லாமே என்னோட கான்ஃபிடென்ட் லெவல். ஸோ இது எனக்காக நான் ரொம்ப இதை செஞ்சுப்பேன். ஸோ இந்த நேரங்களில் நம்ம உமன்ஸ் நம்மளுக்கு ஏதோ ஒரு சின்ன ஒரு விஷயம் இருந்தால் கூட ரொம்ப உடஞ்சி போயிடுவோம். அந்த மாதிரி இருக்கிற நேரங்களில் நான் மேடமை சந்தித்தேன். டாக்டர் அகஸ்டியா மேடமுக்கு சந்தித்தேன். அவங்க நியூவாக இப்போ ஹவுசிங் போர்டில் கூட இந்த கிளினிக் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதில் அங்கே அட்மிஷனும் இருக்குது. நான் தான் அங்கே அட்மிட் ஆகும்போது ஒரு 3 days அட்மிஷன் இருந்தது எனக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு நான் ஒரு கெஸ்ட்டாக எப்படி போகிறேனோ அவங்க அசிஸ்டன்ஸாக இருக்கட்டும், மேடமாக இருக்கட்டும், வெல்கம் பண்ண விதத்துலேருந்து இந்த வீடியோவில் இருக்கும், வெல்கம் பண்ண விதத்துலேருந்து எல்லாமே எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது. ஏன்னா அதுதான் எனக்கு ஒரு டிவைன் மேமோட ஹேண்ட்ஸ் எனக்கு ஒரு டிவைன் டச்சாக இருந்தது. அதனால் எனக்கு இந்த ஃபியர் இல்லாமல் பெயின் இல்லாமல் எப்படி நம்மளுக்கு டைம் எடுத்து ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுமோ கொடுத்தாங்க. எனக்கு அதில் ரொம்ப ஹாப்பி. இன்றைக்கி நான் ரொம்ப அழகாக சிரித்து நான் பேசுகிறேன், கான்ஃபிடெண்ட்டாக பேசுகிறேன்னா மேம் தான் அதுக்கு முக்கியமான காரணம். ஸோ நம்மளுக்கு ஆக்சிடென்ட் கேஸாக இருக்கட்டும், இல்லைன்னா எதுவாக என்ன இஷ்யூவாக இருந்தாலும் டூத்துன்றது நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி டூத்து நம்ம சாப்பிடும்போது மென்று சீவ் பண்ணி நம்ம முழுங்கும் போது தான் நம்மளோட ஸ்டொமக் ரிலேட்டடான எந்த இஷ்யூஸும் நம்மளுக்கு வராது. ஸோ நீங்கள் 3 months ஒன்ஸ் உங்களோட டூத்தோட ஹைஜீன் எப்படி இருக்குது, என்ன பண்ணலான்றது நீங்கள் கண்டிப்பாக டென்டிஸ்ட்டை பார்க்கணும். நான் தூத்துக்குடியில் ரெக்கமெண்ட் பண்ணுறது மஹிமா டென்டல் கிளினிக்கை தான். ஸோ நான் ரொம்ப ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட நான் என்னோட இம்ப்ளான்டேஷனை கம்ப்ளீட் பண்ணேன். அதே மாதிரி யாருக்கு இம்ப்ளான்ட் பண்ணுமோ எனி டூத் சம்மந்தப்பட்டதோ இல்லை ஃபேஷியல் சம்மந்தப்பட்டதுக்குன்னு மேம் காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்க்ரீனில் அவங்களோட காண்டாக்ட் நம்பரும் கொடுப்பேன். நான் அந்த இடத்துல எவ்வளோ ஸ்மைலிங்கோட ஹாப்பியோட பெயின் இருக்கும்போது எல்லாமே இருந்தது, ஒரு மிக்சிங்காக இருந்தது. ஆனால் நம்மளுக்கு அந்த ஃபியரை வராமல் அவங்க ஹேண்டில் பண்ண விதமும் ஹாப்பியாக ட்ரீட் பண்ண விதமும் ஒரு சின்ன முகசுளிப்பு கூட இல்லாமல் நம்ம ட்ரீட்மெண்ட்ஸ் இருந்தது இல்லையா, அது ரொம்ப ஹாப்பி. என்னோட கிளினிக்கில் நான் எப்படி இருப்பேனோ அதே மாதிரி எனக்கும் அந்த டாக்டர் மேடமோட சோல் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ என்னோட ஒரு ஃப்ரெண்டாகவே மாறிட்டாங்க அவங்க. ஸோ எனக்கு ரொம்ப அதில் சந்தோஷம். நான் அவங்களுக்கு ரொம்ப 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 டெடிகேட் பண்ணுறேன், தேங்க் பண்ணுறேன். அவங்கள ரொம்ப பிளஸ்ஸும் பண்ணுறேன். அவங்க மூலியமாக நிறைய பேருக்கு ஹீல் ஆகணுன்றது என்னோட பிரார்த்தனையாக இருக்கும். தேங்க்யூ. ஆத்ம நமஸ்காரம்.